ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு இளைஞன் அவன் மனைவியோட ஒரு பழம் வாங்க அந்த பாட்டி கிட்ட போறான். அந்த பாட்டி கிட்ட பழத்தை வாங்கிட்டு, ஐயோ இந்த பழம் புளிக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்றான். அந்த பாட்டியும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு சொன்ன உடனே சரின்னு அவன் பழத்தை வாங்கி வந்துடுறான். இது தொடர்ந்து நடக்குது. அந்த மனைவி கேட்கிறா, அந்த பாட்டி நல்ல பழமா தானே விற்கிறாங்க, நீ எதுக்குப்பா குறை சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே, அந்த பாட்டி நல்ல பழங்களை விற்கிறாங்க எனக்கும் தெரியும், ஆனால் அந்த பாட்டி அதை சாப்பிட்றதே இல்லை, அதை கவனிச்சியா அப்படின்னோடனே, ஓ இதனால தான் நீங்கள் அந்த பாட்டியை சுவைக்க சொல்கிறீங்களா அப்படின்ட்டு சந்தோஷப்படுறா. ஆனால் அந்த பக்கத்து கடையில் இருக்கிற அந்த பெரியவர் ஏன்பா அந்த பையன் தினமும் ஒன்று குறை சொல்லிட்டே இருக்கான், ஆனாலுமே நீ கொஞ்சம் எடை கூட தெரியே அப்படின்னு கேட்ட உடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியுதா அந்த பையன் நான் சாப்பிட்றது இல்லைங்கிறதுனால எனக்கு எக்ஸ்ட்ரா பழம் கொடுக்கணுங்கிறதுனால ஒரு ஒரு சாக்கு சொல்லிட்டு இருக்கா தினமும். ஆனால் அந்த பாசத்தால் என் எடை மிஷினு பழங்களை அவனுக்கு ஜாஸ்தி கொடுக்க வைக்குது. பாசத்தில் நான் மூழ்கிட்டேன், அதனால தான் அந்த பழங்கள் ஜாஸ்தியாக போகுது அப்படின்னு அந்த பாட்டியும் சந்தோஷமாக சொன்னான். தேங்க்யூ ஸோ மச், பாய்.